வணக்கம் ஆயுஷ்வான் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். பிடிடிஆர்பி எக்ஸாம் நடந்து முடிஞ்சு ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியே வந்திருக்கு. இந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு அதாவது தற்காலிக தேர்வு பட்டியலில் வரலாற்று பாடப்பிரிவில் கிராஸ் மேஜர் என்ற அடிப்படையில் சில தேர்வர்கள் இடம்பெற்றிருக்காங்கன்றத ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. விடை தெரியாத கேள்விக்கு திரும்பவும் விடை கண்டுபிடிப்பதற்காக நீதிமன்றத்தை நாடியிருக்காங்க ஆசிரியர்கள். அதாவது மனுதாரர் தரப்பிலிருந்து ஆசிரியர் தேர்வத்தை நோக்கி கேள்விகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளியிட்டுள்ள தற்காலிக தேர்வு பட்டியலில் கிராஸ் மேஜர் அடிப்படையில் உள்ள தேர்வர்கள் இடம்பெற்றிருக்காங்க. அதாவது யூஜி டிகிரி ஒரு பாடத்திற்கும் அந்த பாடத்திற்கு ஒரு பிஎட் முடிச்சிருப்பாங்க. அதன் பிறகு பிஎட் முடித்த பிறகு வேறொரு யூஜி டிகிரி முடிச்சிருக்காங்க. அந்த யூஜி டிகிரியும் அதற்கு முன்னாடி படித்த பாடத்திற்கான டெட்டு பாஸு இதை வைத்து நியமன தேர்வு எழுதி இடம்பெற்றிருக்காங்க. இதனால் நேரடியாக படித்து வருபவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. நீங்கள் வெளியிட்டிருக்கிற லிஸ்ட்டில் கிராஸ் மேஜர் பண்ண டீச்சர்ஸோட லிஸ்ட்டு இருக்குது, எங்ககிட்ட இருக்குது லிஸ்ட்டு, அதனால் நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதியும் இந்த லிஸ்ட்டை அவர் பக்கத்தில் வச்சுட்டு அது வெளியிடலை. எத்தனை கிராஸ் மேஜர் டீச்சர்ஸ் ப்ரொவிஷனல் செலெக்ஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஆர்பியிடம் அறிவிக்காமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட வழக்கறிஞர் சொல்ல, நாங்கள் சரியான முறையில் தான் பின்பற்றியிருக்கோம். 10+2+3+2 அல்லது 10+2+3+1 பட்டப்படிப்புக்கு பிறகு பிஎடு, பட்டப்படிப்பு பிறகு 1 வருஷம் பிஎட் இல்லைனா 2 வருட பிஎடு, அதன் பிறகு டெட்டு பாஸு, இது போல் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கோன்ட்டேன். பட்டப்படிப்பு பிறகு 2 வருஷம் பிஎடு டெட்டு பாஸு, அப்படி இல்லைனா 1 வருஷம் பிஎடு இல்லைனா டெட்டு பாஸு, பிஎட் காமன்ற அடிப்படையிலான கேள்விகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் சரியாக தான் பின்பற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் மீண்டும் ஒரு தடவை அந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன்ஸை செக் பண்ணிவிட்டு வாங்க. 2வது கட்ட விசாரணையை செப்டம்பர் 4ஆம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க சென்னை ஹைகோர்ட்டில். செப்டம்பர் 4ஆம் தேதி சென்னை ஹைகோர்ட்டில் எத்தனை கேஸ் லிஸ்ட் ஆகுதுன்னு போய் பாருங்கள். அந்த கேஸ் லிஸ்ட்டில் டிஆர்பி ரிலேட்டடாக இருக்கிற கேஸ் லிஸ்ட்டில் இந்த கேஸ் தான் இடம்பெற போகுது. ஸோ விருப்பப்படுறவங்க நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் இணைஞ்சி நீங்களே தகவல் தெரிஞ்சுக்குங்க. இது 2 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. முதல் கட்ட விசாரணை எதிரான நடந்திருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல. என்ன ப்ரேயர் வச்சுருக்காங்கன்றதும் நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் போனீங்கன்னா கடந்த 2 நாளில் டிஆர்பி ரிலேட்டடாக என்ன வழக்கு நடந்ததுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவல் கிடைச்சா நான் அடுத்த செய்தியில் கொடுக்குறேன், இல்லைனா ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி கொடுக்குறேன். எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து கிராஸ் மேஜர் தகவல், அதாவது கோர்ட்டு வழக்கு இதை பற்றிய உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தகவல் கிடைக்கும் போது செய்திகளாக பகிரப்படும். 2வது கட்ட விசாரணை 4ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வருது சென்னை ஹைகோர்ட்டில். மீண்டும் அடுத்த செய்திகளோடு சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் அச்சம் தவிர.